வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் சக்குலண்ட் பிளான்ட்ஸ். நம்ம சேனலில் இதுவரையும் சக்குலண்ட் பற்றி எந்த ஒரு வீடியோவும் போட்டதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோக்களில் சக்குலண்ட் பிளான்ட் பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கான ஒரு கிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டு தான் அப்படியே நாங்கள் வாங்கியிருக்கோம். இது அமேசானில் இருந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். வந்திருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்க்கவே என்னமோ சொப்புச்சாமா மாதிரி இருக்குது. இது சக்குலண்ட் பிளான்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷலான கிட். இது நம்ம அமேசானில் சக்குலண்ட் கிட் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது ப்ரைஸ் 499 ரூபாய். அதுக்கெலாம் என்னென்ன கிட் இருக்குங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இப்போ இந்த கிட் 3 இது கரண்டி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது பெரிய தோட்ட வேலைகளுக்கெலாம் நம்ம பெரிய சைஸில் பார்த்துருப்போம். இது சக்குலண்ட்டுக்கான ஸ்பெஷலான உள்ள ஒரு கிட்டு. இந்த கைப்பிடி உட்டனில் இருக்குது. மேலே இருக்க அந்த பார்ட்டெல்லாம் இரும்பில் செஞ்சுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம எதுக்குங்கிறது, இந்த 3மே நம்ம பெரிய பெரிய நம்ம கார்டன் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நம்ம பெரிய சைஸில் பார்த்துருப்போம். ஸோ இது மண் கிளறி விடுறதுக்கு, அந்த கலவையை கிளறதுக்கு, அதுக்கப்புறம் மேலே நம்ம உரம் போடுறதுனா அந்த மண்ணை லைட்டாக கிளறி விடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த 3மே சின்ன சைஸில் இருக்குது. ஏன்னா சக்குலண்ட் ரொம்ப குட்டியாக ரொம்ப ஸ்லோ க்ரோத்தான ஒரு பிளான்ட்டு. அதுக்கு நம்ம பெரிய பாட்டிலெலாம் வைக்க வேணாம், குட்டி குட்டி பாட்டில் தான் வைப்போம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மினி சைஸில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு பாட்டில் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள். ஒரு சான் நீளம் தான் இருக்குது. மேலே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலையில என்றைக்குமே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த மிக்சர் கீழே இருக்கும் இல்லையா, அந்த மண் கலவை, அதில் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்ப்ரே பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பெரிய பிளான்ட்டில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒன்லி ஃபார் சக்குலண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னா, அப்படி அமுக்கும் போது அந்த ஹோல் டிப்பில் ஹோல் இருக்குது பாருங்கள், அது வழியாக காற்று வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி காற்று வர வச்சோம்னா சக்குலண்ட்டில் போயிட்டு உள்ள தூசி ஏதாவது இருந்துச்சு, இலை இதெல்லாம் போய் அந்த லீஃப்குள்ளே மாட்டிருந்துச்சுன்னா நம்மளால் கையால் எடுக்க முடியாது. அதுக்காக ஏரை இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கிட்டு. இது நம்ம கரண்டி மாதிரி அள்ளி போடுறது. உங்களுக்கு சின்ன பாட்டில் தானே நம்ம வைக்கிறோம் சக்குலண்ட்டு. ஸோ அது குட்டியாக அள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட்டர். நம்ம டெய்லரிங் இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காகனா வேர்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரீபாட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுக்கான ஒரு சின்ன கட்டர். ஸோ கிட்டுங்கிறனால எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட்டரு, அந்த ஸ்பூன் எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள ஸ்பூனே யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு யோசிப்பீங்க. கிட்டுனா எல்லாமே இருக்கணும்ல, அது மாதிரி. இது ஃபோர்செப்ஸ் மாதிரி உள்ள ஒரு ஐட்டம், இடிக்கி மாதிரி. அது உள்ளே இருக்கிற அந்த லீஃப்லாம் காஞ்ச லீஃப் இருந்துச்சுன்னா அதை நம்ம கையால் எடுக்க முடியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு, பறிக்கிறதுக்கு, பறித்து கீழே போடுறதுக்கு, அந்த மாதிரிட்டு ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போயாவது இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த பாக்ஸ் நம்ம உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா எடுத்து உள்ளே அப்படி அழகாக அந்த ஷேப் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். அது அழகாக உள்ளே விடுறதுக்கு தோதாக இருக்கும். அதுக்காக உள்ளது. இதை நம்ம இப்போ இதெல்லாம் போட்டு செட் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸாகவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணும்போது பிளான்ட்டை இப்படி உள்ள மண்ணுக்குள்ளே கொடுத்து அப்படி எடுக்கிற மாதிரி உள்ளது. பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கையிலேருந்து அப்படி எடுத்தோம் அப்படின்னா வேர்லாம் நிறையா பிஞ்சிரும். ஸோ இது ஈஸியாக இருக்கும். இப்படி மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டு அப்படி நெம்புனோம்னா ஈஸியாக வரும். இது என்ன மேக்கப் போடுற ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க. எஸ், சக்குலண்ட் வளர்க்குறதுங்கிறது நிறையா கார்டன் அந்த லவர்ஸ்க்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த தூசிகள்லாம் பட்டுருச்சுன்னா அந்த இலை ஷைனிங் இதெல்லாம் போயிடும். ஸோ அப்பப்போ நம்ம ப்ரஷ் வச்சு அந்த தூசுகள்லாம் நம்ம தட்டுறதுக்காக இந்த உள்ள ஒரு ப்ரஷ், மேக்கப் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணோம்னா தான் அது பார்க்க அழகாக ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். மெழுகு கோட்டிங் மாதிரிலாம் அது அப்படியே ரியலாக இருக்கும் போதே நல்லாயிருக்கும். தண்ணி பாய்ச்சி அதெல்லாம் நம்ம கழுவ முடியாது. இது பார்த்திங்கன்னா எட்ஜு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி மண் கலவையில் குழி அப்படி பறிச்சுட்டு அதுக்குள்ளே செடி வைக்கிறதுக்காக அந்த குழி ஏற்படுத்துறதுக்காக உள்ள ஒரு கிட்டு.
இதுவும் வந்து ஃபோர்செப்ஸ் மாதிரி அந்த பிக் பண்ணி எடுக்கிறது தான். நம்ம கையை வந்து எதுவுமே உள்ளே கொண்டு போக முடியாது. ரொம்ப குட்டி குட்டி மினி பிளான்ட்ஸ் இருக்கும், இலைகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காகத்தான் இந்த அளவு மினி சைஸில் கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அதோட சைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா பாட்டில் ட்ரிப்பர். அதில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த டியூப் வழியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை அப்படியே ட்ரிப் பண்ணிக்கணும். ஏன்னா சக்குலண்ட்டுக்கு வந்து நிறைய தண்ணி விடவே கூடாது. காய விட்டு தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி விடணும். அதுக்காக இந்த ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த கிட்டில் உள்ளது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து சின்னமாக நாற்று போடுவோம் இல்லையா, ஏதாவது தக்காளி மிளகாய் இந்த மாதிரி நாற்று போடுற அந்த ஒரு ட்ரே இருக்கும் குட்டி குட்டியாக வச்சு, அந்த ட்ரேக்கும் நீங்கள் இந்த கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்னமாக பிளான்ட் வளர்க்கணும், குட்டி தொட்டியில் அழகாக சின்னமாக மினி சைஸில் வளர்க்கணும் அப்படிங்கிற உள்ள பிளான்ட்ஸுக்கெல்லாம் இந்த கிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அமேசானில் வந்து சக்குலண்ட் கிட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஓப்பன் ஆகிடும், வந்துடும். நிறையா ப்ராடக்ட் வருது. ப்ரைஸ் வந்து 499 ரூபா போட்டிருக்கு நாங்கள் வாங்கினது. வேறு கம்பெனி கிட்டும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சக்குலண்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மினி கிட் வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்களில் சக்குலண்ட் பற்றி நான் நிறையா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.